ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞரின் கனவு இல்லம் இது பார்த்தீங்கன்னாக்கா அனைவருக்குமே வீடு கட்டணும் ஒரு எய்ம் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு மானியத்தோட கூடிய வீடு கட்டுவதற்கு தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டத்தை தான் கொடுத்துருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம், அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பசுமை வீடு திட்டம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது பெயர் மாற்றப்பட்டு கலைஞர் கனவு இல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னதாக 2.7 லட்சம் தமிழக அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3.7 லட்சம் 3.5 லட்சம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு பயனாளிகளுக்கு 3.5 லட்சம் தொகை கொடுக்க போகிறாங்க. இது தமிழக பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் யார் கொடுத்துருக்காங்கன்னா தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் தான் இந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுத்துட்டாங்க. இலவச வீடு திட்டம்னு கூட சொல்லலாம். இந்த வீடு திட்டத்துக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கணும், என்ன தகுதி, உங்களோட தகுதி என்னன்னு பார்க்கணும். இப்போ தகுதினா என்னது, உங்ககிட்ட என்ன இடம் இருக்குது, உங்ககிட்ட சொந்தமான இடம் இருக்கா, அப்படியே இல்லைனாலும் அரசே நிலம் கொடுத்து கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழக அரசாங்கம் டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கு நாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்றதை பார்க்க போகிறீங்க. ஃபுல் டீட்டெயிலாக ஃபுல் ஃப்ளெட்ஜாக சொல்ல போகிறேன். இது எதனால் சொல்கிறேன்னா, இந்த திட்டத்தை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நான் எங்கள் பகுதியில் வார்டு கவுன்சிலராக இருக்கேன். இந்த கவுன்சிலராக இருக்கும்போது இந்த திட்டத்திற்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணால் எப்படி கிடைக்கும், அதுதான் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணி கிடைக்கலன்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் இந்த மெத்தடில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா கலைஞரின் கனவு இல்லம் இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே பீரியட் ஆகட்டும், டிஎம்கே பீரியட் ஆகட்டும், எல்லா பீரியட்லையும் இது இருந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இதனோட மதிப்பு கூடிக்கொண்டு தான் இருக்குது. எதனாலனா கட்டுமான பொருட்களோட விலை உயர்ந்து கொண்டே இருப்பதனால இதை கொடுக்க வேண்டிய பணமானது கொடுத்துட்டு தான் வராங்க. சார் ஓகே சார், இது பிரதம மந்திரி ஹவுஸ் யோஜனா திட்டத்தில் வருமா சார்? கண்டிப்பாக கிடையாது. இதற்கும் தமிழக அரசாங்கம் கிளியராக விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கிராம பகுதியில் இல்லை உங்கள் நகர பகுதியில் ஓட்டு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி அந்தந்த கிராம பகுதியில் உங்கள் பகுதியில் எத்தனை ஓட்டு வீடு இருக்குன்ற மாதிரி செக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓட்டு வீடு இருக்குன்னா உங்களோட வாண்டு வருமானம் என்னன்றது அந்த ஊர் தலைவராகட்டும், கிராம நிர்வாகியாகட்டும் செக் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயிலை எழுதியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் இவங்க ஓட்டு வீட்டில் தான் இருக்காங்க, ஒரு 15 வருஷமும் ஓட்டு வீட்டில் தான் இருக்காங்க, 10 வருஷமும் ஓட்டு வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா, டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அவங்க டீட்டெயிலை எழுதிட்டு இது தமிழக அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட இடமே இல்லை சார், நான் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கேன், எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது சார், நான் பிறந்ததுலேருந்தே வாடகை வீட்டில் தான் சார் இருக்கேன்னாங்க, அவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எப்படி விண்ணப்பிப்பது இதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீடு ஓட்டு வீடாக இருக்கணும், கூரை வீடாக இருக்கணும், இல்லை இடமே இருக்கக்கூடாது, வீடே இருக்கக்கூடாது, உங்களுக்கு சொந்தமான அதை கான்கிரீட் வீடு இருக்கக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்க. 3.5 லட்சம் எப்படி நம்ம பெற போகிறோன்றத பார்க்க போகிறீங்க. வாங்க இதற்கான தகுதி என்னன்றதை பார்த்துருக்கீங்க. இதற்கு தமிழக அரசாங்கம் ஒரு விளக்கமான நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் பார்த்தீங்கன்னாக்கா 2030க்குள் குடிசை இல்லாத தமிழ்நாடு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனோட நோக்கமே குடிசை இல்லாத தமிழ்நாடு. ஒரு வீட்டின் மதிப்பீடு 3.5 லட்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு 8 லட்சம் கான்கிரீட், 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்க போகிறாங்க. 2024-25 நிதியாண்டில் 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள், அதாவது தளம் போட்டு கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் கலைஞரின் கனவு இல்லம். ஒட்டுமொத்த நிதியையும் மாநில அரசே வழங்குகிறது. எதனால் சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசாங்கம் தான், நாங்கள் மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தை தான் பெயர் மாற்றப்பட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு பொய்யான தகவலை பரப்பியிருந்தாங்க. ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப், அதாவது ஃபேக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் செக்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க. தமிழக அரசாங்கமே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமும் கலைஞரின் இல்லம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, உண்மை என்னன்றதை பார்க்க போகிறீங்க. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் என்பது 1.2 லட்சம் வழங்கும் திட்டமாகும். இதில் 72 ஒன்றிய அரசும் 48,000 தமிழக அரசாலும் வழங்குகிறது. ஒன்றிய அரசு வழங்கும் தொகை போதுமானதா என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு கான்கிரீட் கூரை அமைப்பதற்காக கூடுதலாக 1.20 லட்சம் வழங்க
வழங்குகிறது. ஆகையால் இத்திட்டத்தில் மொத்தம் 2.40 லட்சம் ஒரு பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. 70% பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது, 30% மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பிரதம மந்திரியின் ஹவுஸ் யோஜனான்னு சொல்லிட்டு வீடு கட்டும் திட்டம் வந்து இருக்குது. இந்த திட்டத்துக்கான இதுதான். இது கலைஞர் கனவு இல்லம்னுக்கும் அதுக்கும் வேறன்றாங்க. இப்போ கலைஞர் கனவு இல்லம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கமே கொடுக்கக்கூடிய ஒரு முழுக்க தமிழக அரசாங்கமே நிதி ஒதுக்கக்கூடிய இத்திட்டத்தில் முதல் கட்டமாக 1 லட்சம் வீடுகளுக்கு 3.5 லட்சம் செலவில் இவ்வாண்டில் கட்டப்படும். தமிழ்நாடு அரசே ஒட்டுமொத்த நிதியையும் வழங்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மத்திய அரசாங்க நிதியிலேருந்து வரல, தமிழக அரசாங்கமே ஒட்டுமொத்த நிதியில் வழங்குறாங்க. கிராம பகுதியில் ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுவதற்கும் திட்டம் இதுவாகும். 2030 ஆண்டுக்குள் குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்குடன் மொத்தம் 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்கின்றன. பயனாளிகளுக்கு வீடு கட்ட நிலம் இல்லாவிட்டிலும் நிலத்தையே அரசே வழங்குகிறது. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களிடம் நிலமே இல்லை சார் அப்படின்றவங்களாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும். இது ஒரு சிறப்பான திட்டம் தான் கனவு இல்லம் திட்டம். உங்களுக்கு அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறவங்க எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்க போகிறீங்க. வீடியோ பாருங்கள். இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசின் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறதா வந்து ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த திட்டத்தில் நாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். உங்களோட கூகுள் சர்ச்சில் சிஎம் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற வேர்டை போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா முதல்வரோட முகவரி அப்படிங்கிற ஒரு பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வீடு வேணும் அப்படிங்கிறத வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் வந்து மனு மூலியமாக வந்து தெரிவிக்கலாம். இந்த மனுக்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்குமே வீடு வழங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த திட்டத்தில் நாம் எப்படி வந்து அப்ளை பண்ணி நமக்கு எப்படி சொந்த வீடு ஆக்கிக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களோட எளிமையான குறை தீர்க்கும் ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களோட குறையை நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே வந்து இந்த குறையை வந்து நிவர்த்தி செஞ்சு வச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அதுக்காக பயன்படுத்தப்படுறது தான் இந்த வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அரசு சேவை திட்டங்கள் அதுக்கப்புறமேட்டு என்னென்ன ஆஃபர்லாம் வருதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மனு மூலியமாக வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது நீங்களே கண்காணிக்கலாம். உங்களோட மனு வந்து இப்போ யாரோட டேபிளில் இருக்குது, யார் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் வந்து முதல்வரோட பார்வைக்கு போயிடுச்சுன்னா அதில் வந்து முதல்வரோட பார்வைக்கு சென்று விட்டது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எதுவுமே வந்து நீங்கள் வந்து மனு கொடுத்துட்டு வந்தமே என்ன ஸ்டேஜில் இருக்குது, யார்கிட்ட இருக்குது, போச்சா இல்லையா அப்படின்னு எந்த கவலையுமே தேவையில்லை. இது மொத்தமே 4 ஸ்டெப்பு தான். முதல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஐடி வந்து உருவாக்கிக்கணும். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து பயனாளராக மாறிடணும். அதுக்கப்புறம் அதில் போயிட்டு மனு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து மனு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து நீங்கள் மனு மூலியமாக வந்து முதல்ல உங்களுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 புள்ளி இருக்கும். அதை தொட்டிங்க அப்படின்னா முகப்பு அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். எண் மனுக்கள், கேள்வி பதில்கள், அறிவிப்புகள், உள்நுழைக அப்படிங்கிற மாதிரி 4 இருக்கும். இதில் உள்நுழைக அப்படிங்கிற வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் வந்து கேட்கும். ஸோ உங்களோட இனிஷியல் அதுக்கப்புறமேட்டு உங்களோட பேர் ரெண்டையும் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஆனது வரும். ஸோ இந்த ஓடிபியை வந்து நீங்கள் இதை வந்து உள்ளிட்டு அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து பேஜ் ஆனது ஓப்பன் ஆயிரும். அந்த முதல்வரி முகவரி அப்படிங்கிற அந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மனு எண் தேடல், அதாவது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து மனு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட மனு எண் தேடல் கொடுத்துக்கலாம். இல்லை மனு புதுசாக அழிக்கணும் அப்படின்னா புதுசாக வந்து மனு அழிக்கிறதுக்காக மனு செய்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு முகவராக இருந்தீங்கன்னா முகவர் உள்நுழைக அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்கணும். அதாவது ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட எந்த நம்பர் தான் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து இந்த மனு வந்து பொதுவாக, அதாவது நீங்கள் மட்டும் தனியாக குடிக்கணும் இல்லை வந்து பொதுமக்களோடு சேர்ந்து குடிக்கலாம்னு கேட்கும். அதில் இண்டிவிஜுவல் ஆர் பப்ளிக் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவல்னால் இண்டிவிஜுவல் கொடுத்துக்கலாம், அல்லது பப்ளிக் அப்படின்னா பப்ளிக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் அந்த ஃபோன் நம்பர் நான் சும்மா டைப் பண்ணி காட்டுறேன். உங்களோட ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அந்த இண்டிவிஜுவல் அல்லது பப்ளிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். அப்புறம் உங்களோட ஆதார் நம்பர், அப்புறம் ரேஷன் கார்டு நம்பரு, இதையெல்லாம் வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ, இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வீடு இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக வந்து வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறீங்க, அந்த மாதிரி சமத்துவபுரம் இந்த மாதிரி வந்து பிளேஸில் வந்து எனக்கு ஒரு வீடு வந்து அலாட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட
நீங்கள் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு இந்த மனுவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்ஷன்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து பெரிய விஷயம் இல்லை. நீங்களே வந்து மொபைல்லே கூட டைப் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு இதுக்கு போய் கூட வெப் சென்டருக்கு போய் கூட அவங்கக்கிட்ட சொல்லி கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடல் ஊனமுற்றவரா அப்படின்னு கேட்பாங்க. டெஃபினெட்லி அபிள்டு பர்சனா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்குங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கே வந்து போஸ்டிங், எங்கே வேலை செஞ்சீங்க, அதுக்கப்புறமேட்டு உங்களோட சர்வீஸ் நம்பர் என்ன, நீங்கள் எதில் வந்து நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்க, அதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்களாக இருக்கலாம், இல்லை விஆர்எஸ் வாங்கிட்டு வந்து எதுவாக இருந்தால் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த வேலையை விட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்காக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக, இல்லை ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து வந்தீங்களா, இல்லை சோசியல் வெல்ஃபேரா, இல்லை டூரிசம் அந்த கல்ச்சர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவை சார்ந்தவங்க, உங்களோட குறையோட வகை என்ன, அதாவது நீங்கள் என்ன குறை, உங்களுக்கு வீடு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி அதை நீங்கள் வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, மனு வந்து சென்ட் ஆயிரும். மனு வந்து சென்ட் ஆனோன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு எண் அப்படின்னு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த குறிப்பு எண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குறிப்பு எண்ணை வச்சுக்கிட்டு தான் வந்து ஃபர்தராக இந்த மனுவானது என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதாவது என்ன நிலையில் இருக்குது, உங்களோட மனுவானது ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிருச்சா, ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து இங்கே சென்னைக்கு வந்து போயிருச்சா, சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மனு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களா, எந்த ஆஃபீஸர் பார்த்துருக்குறாங்க, அது வந்து முதல்வரோட தனிப்பிரிவுக்கு வந்து போயிருச்சா, முதல்வர் அவர்கள் வந்து அதை பார்த்துட்டாரா, அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன பதில் அனுப்பிச்சிட்டாங்களா, பதிலும் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. இது இவ்வளோ நாளில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அலாட் பண்ண வீடு வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தனியாக வந்து இன்னொரு குறிப்பெண் கொடுப்பாங்க. ஸோ அந்த குறிப்பெண்ணை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட மனுவை வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு அந்த நம்பரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து வீடு அலாட் பண்ணுறப்போ நீங்கள் அந்த நம்பரை காமிச்சு உங்களோட மனு எண்ணையும் காமிச்சு நீங்கள் வந்து உங்களோட வீடை வாங்கிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான திட்டம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ண நினச்சோங்க, இந்த மெத்தடில் தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு சூப்பரான தகவல் தான் ஷேர் பண்ணின்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும் இது போன்ற பயனுள்ள தகவலை கொடுக்கறதுக்கு. தேங்க்யூ.